அப்படின்ற அந்த கேள்வி கேட்பவர்களுக்கு அடுத்த பாடமாக நான் என்ன செய்ய இருக்கின்றேன், அடுத்த இந்த வரக்கூடிய கடந்த அதாவது கடந்த பாடங்களை எல்லாம் தொடாமல் இந்த வரப்போகின்ற இந்த 4 வாரங்கள்ல குறைந்தது நமது சமயத்தினுடைய ஒட்டுமொத்த விளக்கத்தையும் இதுல செய்ய போறேன். ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிவஞான மாபாடியம் பாடும் பொழுது, அதாவது விளக்கும் பொழுது சிவஞான மாபாடியத்துல சிவஞான முனிகள் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 4 வரிக்கு அவர் வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு முழு நூலே எழுதியிருப்பாரு. அது ஒரு முழு நூல் போல. அவ்வளவு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சமயங்களையும் எல்லா விளக்கங்களையும் ஒன்றே இணைத்து தொகுத்து சேர்த்து இந்த இந்த அறிவு எப்படிலாம் இயங்குது அப்படின்ற அந்த ஒரு பார்வையை செய்கின்ற முயற்சி. இதைதான் சித்தியார் செஞ்சாரு, சிவஞான சித்தியார். பரபக்கம் சுபக்கம் அப்படின்ற சிவஞான சித்தியாரில் செய்திருக்கின்றார். அதே தான் நம்ம இங்க செய்ய போறோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு புதிய ஒரு அணுகுமுறையில எல்லா நிலைகள்லயும் நமது சமயம் என்பது மூலத்திலிருந்து வெளியே எடுத்துட்டு வர போறோம். மூலத்திலிருந்து மிக மூலத்திலிருந்து செல்ல போறோம். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் நம்ம தகர்த்து எறியணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றார், இந்த கருத்து சரியா, இந்த கருத்து சரியா அப்படின்லாம் கேட்கிற அந்த நிலைப்பாட்டில இருந்து முதல்ல வெளியே வரணும். அதுக்கு என்ன நமக்கு தெரியணும்? முதல்ல வந்து நம்மளுடைய சமயம், அதாவது இந்து சமயம் என்பது இந்த ஒட்டுமொத்த நிலைகள்ல இந்து சமயம் என்பது என்ன, வேத மரபு என்பது என்ன, ஆகம மரபு என்பது என்ன, தமிழ் இவை இரண்டையும் இணைத்த தமிழ் மரபு என்பது என்ன, இது எல்லாம் முழுமையாக புரிந்து கொண்டாலே ஒழிய நம்மால் வந்து இதுல இருந்து இந்த சிக்கல்கள்ல இருந்து வெளிப்பட முடியாது. அதனுடைய தத்துவங்கள் எங்கே வேறுபடுகின்றன, எங்கே வந்து ஒத்து செல்கின்றன, உலக இதுல வந்து அரங்குல நம்மளுடைய சிந்தனை எப்படி செலுத்தப்படுகின்றன அப்படின்ற அந்த அந்த சிந்தனைகளை வந்து நம்ம புரிந்து கொண்டால்தான் இந்த இந்த அரங்கை நம்ம உருவாக்கணும். இந்த அரங்கு நமக்கு ஒழுங்காக தெரியவில்லை என்றால் நம்மால் என்ன விளையாட்டு நம்ம விளையாண்டாலும் அதனுடைய உண்மையை நம்மால் முழுமையாக புரிந்தே கொள்ள முடியாது. அப்ப விதி விலக்குகள் எங்கே இருக்கின்றன, ஏன் இருக்கின்றன, அரங்கு என்ன, அந்த அரங்குக்கு போவோம். அப்ப அந்த கேளாம் புரன்ற அந்த வார்த்தைகளை விட்டு நாம போக வேண்டிய அடுத்த கட்டம், இந்த உடங்கி இந்த தமிழ் புணராமை எதற்கு என் உள்ளே நடந்து கொண்டே இருக்கின்றதுன்னா அரங்கு என்னன்னு எனக்கு தெரியல. நான் எந்த அரங்குல விளையாடுகின்றேன் அப்படின்ற எனக்கு விளையாட்டு தெரியவில்லை அப்படின்ற அதுதான் வந்து இந்த திருவிளையாடல் என்னுடைய நுட்பத்தை நாம் இங்க புரிந்து கொள்ளலாம். இப்ப இதனுடைய அந்த அடுத்த கட்ட ஒரு முயற்சியில நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய குழந்தைகளும் இதுல வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழல்ல ஒரே ஒரு கேள்வி, நாம் நிச்சயமாக இந்த கேள்விக்கு பதில் தேடாவிடில் நம்மால் வந்து இதுல இருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள முடியாது, நம்மை வந்து இது அடுத்த நிலைக்கு செலுத்த முடியாது. அதுக்கு மெய்கண்டார், திருமந்திரம் இப்படிப்பட்ட மிகப்பெரிய நம்மளுடைய சமய நூல்களினுடைய ஒரு அந்த மகத்தான செயல்களை நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கு இது எவ்வளவு துணை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். பல மதங்கள் உள்ளன, ஆனால் கடவுள் ஒருவர். இது எல்லோருக்கும் புரிந்த ஒரு உண்மை. உலக நிலையில நமக்கு எல்லாருக்கும் அது புரியுது. கடவுள் ஒருவர் தான். அதுல கூட சில பேருக்கு குழப்பம் இருக்கு, கடவுள் ஒருவர் தானா இல்ல நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்களே, இது எப்படி புரிந்து கொள்றது அப்படின்ற கேள்விகள் இருந்தாலும் அடிப்படையில் ஒரு நிலையில் நாம வந்து எல்லோரும் ஒத்து செல்லக்கூடிய ஒரு 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 மிகப்பெரிய உண்மை, கடவுள் ஒருவரே அப்படின்றது தெளிவான ஒரு உண்மையாக. அதுல நாத்திகரை விட்டுருவோம், நாத்திகர் கடவுளே இல்லைன்ற கருத்துல அவங்க இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இங்க மதங்களை பற்றிய ஒரு கோட்பாட்டின் வழியாக நான் பிறகு நாத்திகரை தொடுகின்றேன். இங்க பல மதங்கள் உள்ளன, ஆனால் கடவுள் ஒருவரே. எனவே எந்த மதம் கடவுளின் உண்மையை வெளிப்படுத்துகிறது? பல மதங்கள் பேசுது, இதெல்லாம் பேசுது. இப்ப மற்ற மதங்களை பற்றி நம்ம தொடாம எப்படி நம்ம மதத்தை பற்றி புரிந்து கொள்வது அப்படின்றதுக்கு முதல்ல வரம்பு தெரியணும்.